வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாகுது உங்ககிட்ட நான் தினம் பேசுறது. அதாவது என்ன கேட்டேன், இன்னைக்கு ஒரு ஒரு அருமையான சப்ஜெக்ட் எடுத்து பேச போகிறேன். என்ன சப்ஜெக்ட்னு கேட்டிங்கன்னா, திருமணம். நிறைய பேர் பெற்றவங்க பொண்ணு பிள்ளைங்களை வச்சு மாப்பிள்ளை தேடுறாங்க. அதாவது இளைஞர்களும் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு தனக்கு உண்டான துணையை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இது எப்படி தேடுறது, எங்கே போய் தேடுறது அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, மேட்ரிமோனியில் கொடுக்குறாங்க, தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, ஜாதகத்தை பார்க்குறாங்க, போகிறாங்க வராங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. செஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, கல்யாணம் தள்ளி போகுது, சரியாக அமைய மாட்டேதுன்னு சொல்லிட்டு சில பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பெண் பிள்ளைகள் ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்து, ஏங்க தள்ளி போயினே இருக்குது, எதனால தள்ளி போகுது அப்படின்னு கேட்குறாங்க. நான் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு கருத்து நான் சொல்கிறேன்மா, ஒரு கல்யாணத்தை நீங்கள் பண்ணணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா நீங்களே பண்ணிடலாம். அது தள்ளி போகிறதுன்றது உங்கள் கையில் தான் அது வேண்டி, அது தள்ளி போகாது. யார் ஒன்றாலும் எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு 2 பேரும் ஒத்து போயிட்டாங்கன்னா, மனசு ஒத்து போச்சு, பிடிச்சி போச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் எந்த தடையும் இல்லை. அப்போ இதனால் தள்ளி போகுது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா, உங்களோட ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறீங்க. எனக்கு பொண்ணு இப்படி இருக்கணும், இங்கே படிச்சிருக்கணும், இங்கே வேலை இருக்கணும், இந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், சொத்து இருக்கணும், வீடு இருக்கணும், ஆனந்தம் இருக்கணும், எதனா ஒரு கண்டிஷன். நீங்கள் ஒரு கண்டிஷனை போட்டு மனசை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு தேடுறீங்க. அதுலேருந்து பொண்ணுக்கு என்ன பண்ணுது, எனக்கு வர மாப்பிள்ளை எப்படி இருக்கணும். அதாவது எல்லாருக்கும் ஆசை இருக்க தான் செய்யும். தன்னுடைய ஆசைப்படி கணவன் அமையணும், தன்னுடைய ஆசைப்படி மனைவி அமையணும், தன்னுடைய ஆசைப்படி நம்மளுக்கு மருமகள் அமையணும், தன்னுடைய ஆசைப்படி நம்மளுக்கு மருமகள் அமையணும் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்குது. ஆசை ரைட்டு இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்துடைய அமைப்பு என்ன, அந்த எந்த அமைப்புப்படி நம்மளுக்கு மணமகள் அமையும் அப்படின்னு முதல்ல ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தில் பார்த்தாலே தெரிஞ்சிடும், இவருக்கு சிகப்பாக அமையுமா பொண்ணு, கருப்பாக அமையுமா, படித்த பொண்ணு அமையுமா, படிக்காத பொண்ணு அமையுமா, வேலையில் இருக்கிற பொண்ணு அமையுமா, வேலையில் இல்லாத பொண்ணு அமையுமா, ஏழ்மையான பொண்ணு அமையுமா, பணக்கார பொண்ணு அமையுமா, எல்லா விஷயங்களையும் ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஜாதகத்திற்கு ரேநிலையை வச்சா தனக்கு ஏற்படுற மனைவியோ கணவனோ எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போ அது மாதிரி தெரிஞ்சுக்கின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேடினீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும். அதை விட்டுட்டு உங்கள் ஜாதகத்தில் ஒரு பக்கம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஜாதகத்தில் ஏன்னா உங்களுக்கு நான் சொல்கிற விளக்கம் புரியுதான்னு தெரியல. 7ஆம் இடத்துல லக்னத்திலேருந்து 7ஆம் இடத்துல சனி இருக்குதுன்னு வச்சுங்க. ஒரு ஜாதகருக்கு எதனா ஒரு குறைவுள்ள பொண்ணு தான் அமையும். என்ன குறைன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து உதாரணத்துக்கு சிகப்பாக இருப்பார், பொண்ணு கருப்பாக இருக்கும். இவர் கொஞ்சம் படிச்சிருப்பார், பொண்ணு கொஞ்சம் படிப்பு கம்மியாக இருக்கும். இவர் வேலையில் இருப்பார், பொண்ணு வேலையில் இருக்காது. இவங்க ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் உள்ள குடும்பத்தில் இருப்பாங்க, பொண்ணு சுமாரான குடும்பத்தில் இருக்கும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வசதியெல்லாம் இருக்கும், ஆனால் புது பணக்காரராக இருப்பாங்க. அவங்க வசதி இருக்காது, வாழ்ந்து கட்டவங்களாக இருப்பாங்க. அப்போ எதனால் ஒரு எல்லா கண்டிஷனும் சரியாக இருக்குன்னு சொல்ல வரலாம், எல்லா கண்டிஷனுமே உங்களுக்கு வந்து தப்பாக இருக்குன்னு சொல்ல வரல. எதனால் ஒரு கண்டிஷன் உங்களுக்கு போகலாம். அப்போ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுன்னு கேட்டால் ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு தேடினீங்கன்னா உடனே பொண்ணு கிடைக்கும், உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு எனக்கு தானாக தள்ளி போகாது, இந்த தோஷத்துக்கு தான் தள்ளி போகுது, அந்த தோஷத்துக்கு தள்ளி, சுத்தமான போய் எப்போ வேணாலும் யார் வேணாலும் பொண்ணு பிள்ளை நினச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம். அது நினைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கூடணும், அவங்க பண்ணணும். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாரும் வந்து யாரா புருஷ கூட கல்யாணம் பண்ணிடுவா அப்படி சொல்கிறாங்க. ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிங்கன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். கல்யாணத்தை வந்து தள்ளி போகிறது ஜாதகத்தால் இல்லை, பெற்றோர்களாலும் பிள்ளைகளால் தான் சொல்லி விடைபெறுறேன். வணக்கம்.